ஹாய். ஆ இன்னைக்கு முருங்கைக்கீரை கொஞ்சம் சூப் வச்சிடலான்னு சொல்லி அ நல்லா முருங்கைக்கீரைய ஒடிச்சிட்டு வந்தாச்சு. அ இந்த மழை காலத்தில், குளிர் காலத்துலலாம் சளி பிடிக்குதுன்னு இல்லாமல், வெயில் காலத்துலேயும் தான் எல்லாருக்கும் சளி பிடிக்குது. வேர்வையினால. வெளியில் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போனால், இது தண்ணி தான் இப்போ வெளியில் குடிக்கவே பயமாக இருக்குது. பாட்டிலில் வைக்கிறது தான் வைக்கிறாங்க. அதுவே குடித்தா ஒத்துக்க மாட்டேங்குது. நமக்கு இம்யூனிட்டி இல்லையா, இல்லை பாட்டில் அதில் வைக்கிற தண்ணி சரியில்லையான்னு தெரியல. என்னவோ சரி, சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி முருங்கைக்கீரை சூப்பு குடித்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு சளி ட்ரபிள் இருக்காதுங்க. நல்லாவே கிளியர் ஆகிடும். வேறு இதில் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த சளி தொந்தரவுக்கு இந்த சூப்பை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்லாவே க்யூர் ஆகிடுது. சரி அப்படின்னு முருங்கைக்கீரை உடைச்சிட்டு வந்து அதை நம்ம சமைக்கிறதுக்கு கூட்டுக்கெல்லாம் உருவணுங்கிற மாதிரி அந்த மாதிரி அவசியம் இருக்குல்ல. அப்படியே காம்பாக ஃபஸ்ட்லேயே காமிச்சிருப்பேன் பாருங்க. அந்த முருங்கைக்கீரை தாங்கியிருக்கிற காம்பு கூட நம்ம போடலாம். நல்ல சத்து தான் அது. சரின்னா அதே மாதிரி இனுக்காக ஒடிச்சு வச்சுட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு, இப்போ எங்களுக்கு 6 பேருக்கு வேணும். சரி, பெரிய டம்ளரால் ஒரு 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். கீரையும் நிறையா இருந்துச்சு. சரின்னு ஒரு 5 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு, அதில் இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை அதில் சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதையும் அதில் சேர்த்துட்டு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பத்தலைனா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். கரிச்சதுன்னா குடிக்க முடியாது. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு, அப்புறம் பத்தலைனா வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டு குடித்தாலே நல்லது தான். சரி, நல்லா இது வெந்துட்டு கீரை அதில் உள்ள சாரெல்லாம் இறங்கிடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் நமக்கு சேர்ந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக கொஞ்சோண்டு சோள மாவு கரைச்சி எடுத்துக்கிட்டு, அதில் காய்ச்சின பால் கொஞ்சம் இருந்தது, பசும்பால், அது கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். இதை சேர்த்தோம்னா அதில் கலரும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்குங்கிறதுக்காக இது சேர்க்குறது, வேறு ஒன்றும் இல்லை. இது அது மாதிரி சேர்த்துட்டோன்னா இதுக்கு இடையில மிளகு ஜீரகம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். அதையும் இதை சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே மிளகு ஜீரக பொடியும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துட வேண்டியதுதான். எப்படி இந்த கீரையில் உள்ள இதெல்லாமே இதில் இறங்கிடுச்சு பாருங்கள். அதனால் இது மாதிரி வந்தோடனே இதை வடிகட்டிட்டு எல்லோரும் கொஞ்சம் வெதன்னு சூடோடு இதை குடிச்சிட வேண்டியதுதான். நல்லா சக்கை மாதிரி வந்துடுங்க அந்த கீரையெல்லாம் பார்த்தாலே. இதை மாதிரி வடிகட்டி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த சளி தொந்தரவு தீரும். நிறைய இது இல்லாமல் நல்ல சத்தும் இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.